நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெளிச்சம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த பகுதியில் நமது இந்தியாவை பொறுத்தவரையில் கைவினைப் பொருட்களுக்கு என்னென்ன தனிச்சிறப்புகள் இருக்கின்றன, ஏன் பிற நாடுகளில் இருந்து கூட இந்தியாவிற்கு வந்து கைவினைப் பொருட்களை வாங்குகிறார்கள், அதன் தனிச்சிறப்பு என்ன என்பதை குறித்து பேசலாம். மேடம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கைவினைப் பொருட்கள் வந்து பல வெளிநாடுகளிலிருந்து கூட வந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த கைவினைப் பொருட்களில் வாங்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதை செய்கிறதுக்கும் கூட இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவிட்டியாக அதை செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எப்படி செய்கிறதுக்கு, இந்த கிராஃப்ட்ஸ் மேலே எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்தியன்ஸ்க்கு வந்து எப்படி interest yeah, no, I just like I'm very good in and this thing embroidery adala pannuven. I just love craft, I mean, you know, so adukku da I joined when I yaar michamala aal enga I know some relatives who were there, so avanga sonanga why don't you join since you are good. We naanga oru embroidery session பண்ணிட்டு இருந்தோம் ஸ்ரீபெரும்புதூர்ல. It was a project that we were doing. So நான் எனக்கு embroidery மேலே ரொம்ப இது இருந்தது. So they said நீங்கள் வந்து you can help in that project and சொன்னாங்க. That is how I joined Crafts Council of India in 2000. So 14 years ஆச்சு இப்போ உங்களுக்கு. Yes, yeah. இந்த 14 yearsல வந்து கிராஃப்ட்ஸ்ல வந்து டிஃபரன்சஸ் வந்திருக்கா இந்தியா பொறுத்த வரைக்கும்? ஆமா, there is. The main thing என்னங்க, நம்ம they don't realize that why craft அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஏன் இருக்குன்னு அவங்க பப்ளிக் புரிய மாட்டேங்குது. That is because it's all handmade. அப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்களான்னா இந்த கிளஸ்டர்ஸ் அவங்க ஸ்மால் ஹட்ஸில் இந்த வித்தவுட் எனி திஸ் ஒன் அவங்க நீங்கள் த கண்டிஷன்ஸ் ஒர்க் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்களான்னா யூ வில் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் அட் தட் பாயிண்ட். அவங்க தட் இஸ் வாட் த இந்தியன் கிராஃப்ட் ஹேஸ் பீன். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ பனாரஸ் சாரீஸ் பாருங்கள், காஞ்சிபுரம் பாருங்கள், வி ஆர் கெட்டிங் இட்ஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் சைனா. தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் வி ஆர் ஹேவிங் இன் இந்தியா நவ். இப்போ அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் ரோடு மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டாய்ஸ் இதெல்லாம் வந்து யூ கேன் see them selling பிளாஸ்டிக் மேட்ஸ். இதெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. they don't want to buy this wooden toys, they don't want to buy metal, அதெல்லாம் இருக்குது. பட் plastic has come, but that is what is killing our handicraft. So that is அது நம்ம கொஞ்சம் public has to be aware. We should encourage our artisan. Other countries நீங்கள் பார்த்தீங்கன்னா all over India, Africa has got beautiful this thing. Every country அவங்க கிராஃப்ட் இருக்குது. பட் அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க, யூனோ, அவங்களுக்கு கிராஃப்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம். வி ஆர் பிரிங்கிங் இட் ஆன் டு த பிளாட்ஃபார்ம். பட் பப்ளிக் ஷுட் பி அவேர் தட் handicraft is a different product from your plastic or your China made or any other machine made product and தெரியும் அவங்களுக்கு. That is the awareness we try to get in the exhibitions. Crafts Council நாங்கள் that is where we work towards awareness spread பண்ணுறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சைட்லையும் கூட ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குது. ஏற்கனவே பனாரஸாக இருக்கட்டும், வேறு ஒரு இடமா இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே க்ரியேட்டிவிட்டி மென்டாலிட்டி வந்துட்டே இருக்குது. ஸோ ஏன் வந்து இந்தியாவில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது, இந்தியாவில் பீப்புளால் இது வந்து ரொம்பவே வரவேற்கப்படுது, இன்வைட் பண்ணப்படுது? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டார்ட் ஆகிருந்த யூட்டிலிட்டிக்காக. இப்போ நம்ம டெரக்கோட்டா லேம்ப்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பூஜைக்கு, அப்புறம் இந்த பாட்ஸ் பண்ணுறாங்க, இந்த அப்புறம் நிறைய வீவிங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் சாமிக்கு போடுறதுக்கு தான். தட் இஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். இதெல்லாம் இப்போ யூட்டிலிட்டி டெம்பிள்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பாட்ஸு, தட் இஸ் ஹவ் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டார்டட் பேசிக்லி. நான் இப்போல்லாம் ஸ்லோலி திஸ் சேஞ்சிங், கண்டெம்பரரைஸ் பண்ணுறோம் ஸோ தட் இட் கம்ஸ் ஆன் டு த ஷோ கேசஸ் அண்ட் தென் யூனோ யூ யூஸ் இட். அந்த யூட்டிலிட்டி இப்போ போயிருக்கு. நவ் வி யூஸ் பிளாஸ்டிக் பாட்ஸு, இது இந்த ஸ்டீல், இது அதுக்கு தான் அவங்க யூனோ so many crafts has become distinct. We are, I mean, extinct, I'm not sorry, அதெல்லாம் போயிடுச்சு because they're all languishing crafts ஆயிருக்காங்க. That is the thing we should all now public என்ன பண்ணணும்னா we should go back and encourage our handicraft. That is very important. ஸோ இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்தெந்த கண்ட்ரீஸில் ரொம்பவே வரவேற்பு இருக்குது? நிறைய பேர் வாங்குறாங்க. it's being exported to the US, it's being exported all over the world. Actually they appreciate our handicraft better than we நாங்கள் appreciate இங்கே லோக்கலில் பண்ணுறதுக்குன்னா they appreciate it more. It is going especially textiles போகிறதுங்க and natural fiber baskets அதெல்லாமே இப்போ place mats அதெல்லாம் நிறைய we are exporting it. ஸோ இந்தியா தவிர வேறு கண்ட்ரிஸ் எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதுவும் வந்து வேறு நாடுகளில் வந்து ரொம்பவே டிமாண்ட்ஸ் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஈக்குவலாக அந்த மாதிரியும் அதுக்கும் ட்ரெடிஷ்னல் உண்டா இருக்குங்க? வி ஹேவ் லாட். இப்போ ஷிபோரியன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜாப்பனீஸில் இருக்குது, நமக்கு இருக்குது. அந்த மாதிரி தெர் இஸ் எவ்ரி ஹேண்டிகிராஃப்ட் இஸ் டிஸ்டிங் டு அவங்க இதுக்கு தான் இது இருக்குங்க. பட் அவர் ஹேண்டிகிராஃப்ட் இஸ் ஈக்குவல் டு எனி அதர் கண்ட்ரி.
அது தட் ஐ கேன் சே. வி டூ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ். இங்கே நாங்கள் இப்போ பாட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கோம், நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ வி டூ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அங்கே so that our artisans அவங்க டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது இது பண்ணோம். அண்ட் வி ஃபைண்ட் there is lot of similarities between the handicrafts in other countries and in our countries. ஸோ நீங்கள் வந்து ஹேண்டிகிராஃப்ட் வரும்போது நீங்களாக இருக்கட்டும், வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் சொல்லி தரீங்க, புதுசாக ஒருத்தர் ஹேண்டிகிராஃப்ட் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கூட டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கைட் என்ன, ஸ்டார்டிங் ஸ்டெப் என்ன, அந்த மாதிரி கூட சொல்லுங்கள். I think if you have the aptitude, there is nothing like it. We are that's another நான் சொல்லிட்டு இருந்தீங்களா, we are getting some artisans to schools. basket weaving சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் we are teaching them embroidery. அந்த மாதிரி நிறைய we are trying to teach them. That is the only way. And we also believe இப்போ artisan எல்லாருக்குமே they want their children to go to the next level. இப்போ if craft has not got enough viability இல்லைன்னு வச்சுக்கோங்க, எக்கனாமிக்கலி இட் இஸ் நாட் வயபிள்னு வச்சுக்கோங்க, why will any parent want the child to continue? அது கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. they like something, இனி எங்கே காசு வருது அங்கே போவாங்க அவங்க. so that is where we are. so we don't mind இனி யாரான, it doesn't have to be the artisan's child who is learning this thing. any child, anybody அவங்க லேர்ன் பண்ணணும்னா that is one of the best thing. that is even better because that is how craft can continue in this country. so I think first thing is maybe they can get in touch with us. We can always put them on to, we can demonstrations பண்ணலாம், நாங்கள் workshops பண்ணுறோம். இப்போ இந்த demonstration பஜாரில் ஆறுது அதுக்கு தாங்க, mostly for the children. so அவங்க வந்து பார்க்கலாம், if they are interested they can all, if they want to continue, anybody is interested in craft, we will help. that is not an issue. ஸோ ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்சஸ் கொடுக்க முடியுது, குறிப்பாக வந்து சாரீஸில் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ்லாம் கொடுக்க முடியுது. அது எப்படி சாரீஸ் மட்டும் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் கொடுத்தாலும் மக்கள் வந்து அதுக்காக வரவேற்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சாரீஸில் மட்டும் இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது? இல்லைங்க, we ladies love to dress. so first thing is like you said, எது இருந்தானா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் போகும், then jewelry will go, this thing. but textile, another thing is it's versatile இருக்கு. so many dyes we can do, colors பண்ணலாம், which we can't do on all the other handicraft. and then there is, I think it is textile ki all importance ana, it's because of us ladies, we love to dress and we love to have something different and new. adukku da even the artisan is trying to, ipo kanjivaram saree mele chicken curry work பண்றாங்க. so that is, they're just making it different so that we also like to wear it. but otherwise I think handicraft is also equally versatile. ஸோ உடன் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மூங்கிலாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்பவே டிசைன்ஸும் செய்யப்படுது. அதை பற்றி சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் எல்லாம் வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியும்? எதனா பண்ணலாங்க. இப்போ யூ கேன் நவ் வித் பாம் லீவ் தேர் டூயிங் பாஸ்கெட்ஸ் பண்ணியிருக்காங்க, தேவ் டன் ட்ரேஸ், தேவ் டன், இப்போ நீங்கள் வந்து பஜாரில் பார்த்தீங்களான்னா வி ஹேவ் பாஸ்கெட்ஸ், வி ஹேவ் ட்ரேஸ், வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் பிக்னிக் பாஸ்கெட்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் தேர் இஸ் லாட் ஆஃப் வெரைட்டி அந்த மாதிரி. ஐ மீன் எனி திங், நீங்கள் ஒரு இப்போ எனிபடி கிவ்ஸ் அ டிசைன் ஆல்சோ, அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த கையில் அவங்களுக்கு அந்த இது இருக்குது. ஸோ ஆல் தே நீட் இஸ் லிட்டில் டிசைன் இன்புட் டு மேக் இட் பெட்டர். ஸோ கிராஃப்ட்ஸ் பஸார் 2014 இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? no, I can't be so partial. I think every product is very good. அப்படி நான் சொல்ல முடியாது. It's not good on this thing as an being the crafts council and being a lover of craft. I can't ஒன்று நல்லா இருக்கு ஒன்று நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. All the crafts I can say are very good. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கிராஃப்ட்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, கிராஃப்ட்ஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களை தாண்டி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அதாவது இந்த கிராஃப்ட்ஸ் மேலே உள்ளதை பற்றி புரிய வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த கிராஃப்ட்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும்? இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா as far as possible, இப்போ இந்த வெட்டிங்ஸ்க்கு, இந்த இப்போ நம்ம தீபாவளி கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள், இப்போ வெட்டிங்ஸ் வருது, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு we all are எங்கள் ஃபேமிலி, எங்கள் கொலீக்ஸ் இருக்கிற அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் we insist that they only take craft. so that is where we also, இப்போ நாங்கள் கிராஃப்ட் எல்லாம் யாருக்கான தெரிஞ்சவங்கெல்லாம் எதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் வேணுமானா ஃபஸ்ட் நாங்கள் வில் சே இந்த ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட் கொடுங்க, ஒன் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், அவங்க கொஞ்சம் டிசைன் கொடுப்பாங்க. நோ இதெல்லாம் பார்த்துருக்காங்க. வி ஆல் யாருன்னா they like to give something new. யாருக்கு ஆல்ரெடி இந்த மிரர் இருக்குது, இந்த இது பார்த்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனி டிசைன் யாருன்னா கொடுக்குறது, அவங்க ஆர்டிசான் ரெடி டு ஒர்க். ஸோ தட் இஸ் ஹவு we are trying to work in corporate gifts. இப்போ ஃபர்ஸ்ட் Wipro has given us a corporate gifts. so that is also very good. we are so very thankful to Wipro.
அவங்க நாங்கள் இப்போ கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வை யூனோ அவங்களாம் இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் வந்தாங்களான்னா we are wanting to do that. they can இப்போ இந்த கான்ஃபரன்சஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களே, ஸோ கிவ் ஜூட் பேக்ஸ், அப்புறம் நீங்கள் எங்கள் எதனா ப்ராடக்ட் வேணுமானா we are ready to help in that. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு ஹெல்த்தி வேலை தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பார்த்து பிடிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறது வந்து. இதுக்கு அப்புறம் கூட இதில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், குறிப்பாக இந்த கைவினை பொருட்களில்? சேஞ்ச் வந்து தான் ஆகணுங்க. வரலையானால் ஐ டோன்ட் திங்க் இட் வில் சர்வைவ். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ தான் செப்டம்பரில் லலித் கலா அகாடமியில் வி புட் அ எக்ஸிபிஷன் கால் கிராஃப்டர்ப்ரெனியர், கிராஃப்ட் அண்ட் ஆண்டர்ப்ரெனியர். that is how we அந்த நேம் வந்தது கிராஃப்டர்ப்ரெனியர். இதுக்குன்னு ஸோ வி செலக்டட் அபவுட் 20 entrepreneurs. அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே they were not even somewhere architects, somewhere designers, somewhere just housewives. ஆனால் they worked with handicraft. அவங்க டிசைன் இன்புட் பண்ணிவிட்டு they contemporarized the product and they brought it into the market. So that is அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ. Because now younger generation wants contemporarized. It is but definite utility இருக்கணும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். So that is where I think it is the crafts future is in contemporarizing the whole thing. ஸோ கிராஃப்ட்ஸ் பற்றி இவ்வளோ அருமையாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பற்றி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஃபுல். ஸோ உங்களே வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறது அந்த ஒரு எஃபர்ட்ஸையும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அதாவது இந்த வெளிச்சம் பற்றி வந்ததுக்கு. ஸோ வெளிச்சம் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? No, I think it was very good. Any media gives us publicity for the craft. We are very, very happy, and I'm very happy that you have called us here. And I would like to tell your viewers, please come buy the craft. It's in Valvar Kotam every day till the 14th, 10 to 7. So அவங்க வந்து அவங்க poor artisans, அவங்கள they've come from Gujarat, from Assam, from Northeast, even with all this thing. So அவங்க கொஞ்சம் இது it is nice to encourage them. அவங்க கொஞ்சம் காசு பண்ணாங்களானா they will be encouraged to do more. And I'm very thankful for your channel to have ரொம்ப நன்றி. called me.